நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஜூஸ். இது பார்த்திங்கன்னா 2 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து சியா சீட்ஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ நார்த்தங்காயை கட் பண்ணி நம்ம புழிஞ்சிக்கலாம். நார்த்தங்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையிலேயே அதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ புழிஞ்சாச்சு. தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நார்த்தங்காயை புளியும் போது ரொம்ப அழுத்தி புளியக்கூடாது, கசப்பு வந்துடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 8 ஸ்பூன் போட்டேன். நாட்டு சர்க்கரைங்காட்டி உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைச்சிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நிறைய கொட்டை இருக்கும், ஸோ ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து பாதாம் பிசின் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சியா சீட்ஸ், அடுத்து இப்போ ஹெல்த்தியான நார்த்தங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.